என்னுடைய 2வது வீடியோவில் நிறைய ஃபோட்டோஸ் சரியாக வந்திருக்காதுன்னு தெரியும். எல்லாருமே மன்னிக்கணும். சரியாக போஸ்ட் பண்ண தெரியல. இனிமேல் நான் அதை நல்லா கற்றுக்குறேன். அதே நேரத்தில் என்னுடைய 10வது வந்துட்டு நான் முடிக்கும்போது 1990களில் 10 முடித்தேன். ஸோ அப்பா என்னோடய 5 வயசில் இறந்ததால் முதல்ல இருந்தே வந்துட்டு அம்மா தான் கிரைண்டரில் வந்து மாவு அரைச்சி கொடுத்து சம்பாதிச்சு எங்களை படிக்க வச்சாங்க. 10வதுல வந்து நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ சென்னையில் வேலைக்கு போனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து தான் கடகடன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் வந்து போனோம். ஸோ நான் போகும்போது எனக்கு ஒரு மாதத்துக்கு 1500 அப்படின்னு சொல்லி சம்பளம் பேசியிருந்தேன். அந்த இடத்துல வந்துட்டு அந்த மாதம் முடிஞ்ச உடனே எனக்கு அவங்க கொடுத்தது வந்துட்டு 750 தான். என்னுடைய 15 வயசுலேயே வந்துட்டு உழைப்பு வந்து கான பலன் எப்போவுமே எங்கேயுமே கிடைக்காதுன்றதை என்னால் அங்கே புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஆனால் அங்கே அந்த அனுபவம், அந்த ட்ராவல், அதே நேரத்தில் அங்கே வேலை பார்த்த விதம் வந்துட்டு எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தது. ஏன் அப்படின்னா அந்த கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய போஸ்ட் கவர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒட்டுற கம்பெனி தான் அதுதான் என்னுடைய வேலை. அதை எனக்கு இன்னொரு இடத்துல அது அனுபவமாக கிடச்சிது. நான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன். வெறும் ஒரு 2 வருஷத்துலேயே எனக்கு தெரிஞ்சது எந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு அனுபவத்தை வந்து நமக்கு கிடைக்குதோ அது இன்னொரு இடத்துல பலன் கொடுக்கும் அப்படின்றத வந்துட்டு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த கிடைச்ச இந்த 750 தான் வந்துட்டு அக்கா வந்து +2க்கான ஃபீஸையும் எனக்கு வந்துட்டு +1க்கான ஃபீஸையும் கட்டி மறுபடியும் +1 +2 படித்தோம். +1 +2 முடிச்சுட்டு 92ல் வந்துட்டு நான் திருத்தணியில் ஏபிடி பார்சல் சர்வீஸில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ முதல் ஒரு மாதம் சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 150 ஒரு நாளைக்கு வந்துட்டு பேட்டா ₹1. டீ காஃபி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ₹1 கூட எனக்கு கிடைக்காது. ஸோ இப்படி ஒரு 5 வருஷம் நான் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணேன். அந்த மீன் டைமில் தான் ஏபிடி பார்சல் சர்வீஸ் அவங்களே வந்துட்டு ஃப்ரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் சர்வீஸை வந்துட்டு எடுத்தாங்க. அதை எடுக்கும்போது வந்து பேங்க்கில், ஸ்டேட் பேங்க்கில் வந்துட்டு அந்த கவர்ஸை போய் கலெக்ட் பண்ணிட்டு வர அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கிடைச்சது. ஸோ ஸ்டேட் பேங்க்குன்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல வந்து அந்த கவர்ஸ் 100 கவர்ஸ் கிட்ட கூட ஒரு நாள் வரும். ஸோ அதை ஃபாஸ்ட்டாக ஒட்டுறதுக்கான ஒரு அனுபவம் எனக்கு முதல்ல நான் ஏமாந்த இடத்துல கிடைச்ச அனுபவத்தை என்னால் அங்கே யூஸ் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒரு பேர் கிடச்சிது. ஸோ எந்த இடத்துல நம்ம ஏமாற்றப்பட்டாலும் அதோடைய அனுபவத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல நமக்கு ஒரு பலனாக கடவுள் கொடுப்பாரு, சர்வ நிச்சயமாக கொடுப்பாரு அப்படின்றதே என்னால் என்னுடைய 17 வயசுலேயே புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸோ எப்படி பார்சல் சர்வீஸில் 5 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கடுத்து வந்துட்டு ஸ்பிக் கேஸ் ஏஜென்சிஸில் ஜெயச்சந்திரன் நாடார், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவில் இருக்கார் இல்லையா, அண்ணாச்சி அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு எனக்கு ஜாப் கிடச்சிது. ₹750 சம்பளம் கிடச்சிது. ஒரு நாளைக்கு ₹5 பேட்டா வந்தது. ஸோ உண்மையாகவே அவரால் தான் இன்றைக்கி என் பேரில் ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அது சர்வநிச்சயமாக அண்ணாச்சியால் தான். ஏன்னா அவங்க அந்த ஃப்ளாட்ஸ் வந்துட்டு சேல் பண்ண